ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டியோட பேசிக் அனாலிசிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன், இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ வந்து 23,338 வரைக்கும் ஹை போணுச்சு. அதுக்கப்புறம் டவுன் வந்துச்சு. டவுனோட விக்கு சைஸ்லேருந்து பார்த்தோன்னா நம்ம 21,327 ட்ரேடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து என்னென்னா நமக்கு அப்சைடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்சைடு ஓப்பன் பண்ணது புல்லிஷ் தான். எஸ்டர்டே மார்க்கெட் வந்து நமக்கு ரெட்டாக இருந்துச்சு, பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரெட்டாக இல்லை சொல்லப்போனால். ப்ளஸ் வந்து கன்சாலிடேஷனாக தான் நான் இதை வந்து சொல்லுவேன். இப்போ வந்து அப்சைட்லேயும் நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டுட்டேன். ஸோ இந்த அப்சைடு ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது நிஃப்டி உங்களுக்கு அப்சைடில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இங்கே வந்து கன்சாலிடேஷன் நிற்கிற மாதிரி தெரியும். இப்போ என்னோடய ஐடியாலஜி படி என்னென்னா, நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்து இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த எலெக்ஷன் அப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை அப்சைடு வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அப்சைடு போகும். நம்ம அப்சைடுக்கு எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி இந்த எலெக்ஷனோட லோவை, அதாவது 20,884 இதை வந்து பிரேக் பண்ணி டவுன் சைடு போனால் தான் கீழே வந்து நம்ம மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கூட கன்சாலிடேஷன் தான். ஸோ என்ன செய்யல, நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் 10 கெய்னர்ஸில் பார்த்தோன்னா நமக்கு இது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் கிடையாது. நான் நிஃப்டி 50 இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தோன்னா நம்மளுக்கு டாப் 5 ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி கெய்னர் வந்து ஓஎன்ஜிசி 5%, டாடா மோட்டர்ஸ் 1%. ஸோ இன்றைக்கி கன்சாலிடேஷன் மார்க்கெட்டு தான், பட் அதில் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் தான் இங்கே உள்ளது. நெக்ஸ்ட்டு ரொம்பவே டவுன் ஆனது என்னென்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க். ஸோ கோட்டக்கோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப நாளாக வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் டவுன் சைடு தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டே அப் சைடு போகும்போது கூட அது வந்து பெருசாக மேலேயே போகலை. மார்க்கெட்டில் வந்து கோட்டக்கை பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போயுமே ஆகிட்டு இருந்துச்சு. எலெக்ஷன் அப்போ வந்து நல்லா கீழே விழுந்துட்டு திரும்பியும் இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கோட்டக் வந்து இன்றைக்கி லூசர் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, பேங்கிங் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ செக்டார் வைஸ் உங்களுக்கு காட்டும்போது நல்லா ஷோ ஆகும். நான் அதை இப்போ காட்டுறேன். நிஃப்டி பேங்க் இன்றைக்கி மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்கிங் செக்டார் பார்த்தீங்கன்னாலே வந்து நார்மலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெயிட்டேஜ் டாப்பில் உள்ளது. ஆக்சிஸ் வந்து டவுன் சைடில் இங்கே இருக்குது. பெருசாக மூமெண்ட் இல்லை, இருந்தாலுமே வந்து சொல்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி கன்சாலிடேஷனில் வந்து இது ஒரு பெரிய ஃபால் டவுன் கிடையாது 1%. ஆனால் ஓவராலாக பார்த்தோன்னா கோட்டக் பேங்க் நல்லாவே நம்மளுக்கு இறங்கியிருக்கு மீதி பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். இன்றைக்கி இண்டிசஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு டாப்பாக வந்து பர்சன்டேஜ் வைஸாக மேலே போன இண்டிசஸ்னால் நமக்கு நிஃப்டி 50 இதுதான் வந்து இதுக்கே மைனஸ். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இது வந்து இருக்குல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அப்சைடு போனது செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நிஃப்டி மீடியா தான். ஸோ நிஃப்டி மீடியாக்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் தான் வந்து 1%, 1.75% வந்து மூவ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆயில் அண்ட் கேஸு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து ஹெல்த் கேர் வந்து இன்றைக்கி மைனஸில் இருந்திருக்கு. ஃபார்மா, எஃப்எம்சிஜி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸு செக்டார் வைஸாக பார்க்கும்போது. கன்சாலிடேஷனில் வந்து நம்ம பெருசாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்க முடியாது, ஏன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாகவும் மூவ் பண்ணல. ஸோ 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ பார்க்கலாம். இது வந்து ஓவரால் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இருக்குது. 52 வீக்ஸ் லோவில் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஹையில் வந்து சொல்லப்போனால் நமக்கு ஒரு 4 பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 162 ஸ்டாக்ஸ் வந்து நியர்பை 52 வீக்ஸ் ஹை கிட்டே இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட
எக்ஸல் வந்து நான் உங்களுக்கு நம்ம குரூப்பில் போடுறேன், டெலிகிராம் குரூப்பில். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ லார்ஜ் டீல் பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்குது. ப்ரைஸ் பேண்டை வந்து அடித்த ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்பர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 9% ரிலையன்ஸ் பவர். ஸோ இன்றைக்கி இது அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. சார்ட்டை நம்ம பார்க்கலாம். அவர் பவர்னு பார்த்தாலே வந்துடும். ஸோ பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு. மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது கேப் அப்பு, அதுக்கப்புறமும் வந்து நம்மளால பொட்டென்ஷியலு. நெக்ஸ்ட் வந்து ஜெய் கிராப். பாஸ் இன்னும் ஒரு அப்சைடு, பயங்கரமான அப்சைடு இன்றைக்கி. ஸோ நீங்கள் நிஃப்டியில் வந்து ப்ரைஸ் பேண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து அப்சைடு பிரேக் அவுட்டு, நெக்ஸ்ட்டு டவுட் சைடு பிரேக் அவுட்டு, எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து இங்கேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்பர் பேண்டில் வந்து ஒரு 173 ஸ்டாக்ஸ் இருக்குது. லோவர் பேண்டில் வந்து ஒரு 38 இருக்குது. அப்பர் சர்க்யூட் அண்ட் லோவர் சர்க்யூட் அடித்த ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி, அதாவது ரெண்டுமே மேலேயும் அடிச்சிருக்கு, கீழே அடிச்சிருப்போம். இப்படி அடித்தது வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து இது பிஇ செக்மெண்ட்டில் இருக்குது சீரீஸில், அதையும் பார்த்துக்குங்க. பிஇ செக்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்காக இதுவாக மட்டும் தான் வாங்க முடியும். ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வச்சுருப்பாங்க, அந்த குவான்டிட்டியில் மட்டும் தான் வாங்க முடியும். இண்டிவிஜுவலாக சிங்கிள் ஒன் லாட்டும் வந்து பை பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நான் யோசிப்பேன். அது வரைக்குமே வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷனில் தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.